தோழர்களே வணக்கம். இந்திய அரசமைப்பு சட்டம், அந்த சட்டத்தின் கூறு 348(2) மாநில மொழிகளை உயர்நீதிமன்ற மொழிகளாக ஆக்கலாம் என்பதற்கான வாய்ப்பு தருகிறது. அந்த சட்டம் இந்தி அல்லது அந்த மாநிலத்தின் அலுவல் மொழி என்று கூறுவதன் மூலம் இந்திக்கு முன்னுரிமை கொடுத்து இந்திய ஆதிக்கத்திற்கு காரணமாக இருந்தால் கூட போனால் போகிறது என்று மாநில மொழிகளுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறது. ஒரு பிச்சை மாதிரி தான் சொல்ல முடியாது. ஆமா, அரசமைப்பு சட்டம் ஒரு பிச்சையை கொடுக்குது. இந்தியையோ அல்ல அந்த மாநிலத்தின் அலுவல் மொழியையோ உயர்நீதிமன்றத்தின் அலுவல் மொழியாக குடியரசுத் தலைவரிடம் முன் ஒப்புதல் பெற்று ஆக்கலாம் என்று கூறுகிறது. அந்த அடிப்படையில் தான் 1950 பிப்ரவரி 14 அரசியலமைப்பு சட்டம் செயலுக்கு வந்த 18 நாட்களில் ராஜஸ்தான் மாநிலத்தின் அலுவல் மொழியான இந்தி, அந்த மாநிலத்துடைய மக்களோட மொழி ராஜஸ்தான் கிடையாது, அந்த மாநிலத்தின் அலுவல் மொழியான இந்தி அந்த ராஜஸ்தான் மாநிலத்தினோட உயர்நீதிமன்ற மொழியாக ஆக்கப்பட்டது. அதற்கு முன்பே அரசமைப்பு சட்டம் செயலுக்கு வருவதற்கு முன்பாகவே 1949 இந்திய பாராளுமன்றம் ஒரு அவசர சட்டத்தை இயற்றி ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் மொழியாக இந்தியை மட்டும் ஆக்கியது. இந்தியை மட்டும்தான். 348(2) என்ன சொல்லுதுன்னா, ஆங்கிலத்துடன் கூடுதல் மொழியாக அந்த மாநில மொழியை அல்லது இந்தியை ஆக்கலாம்னு சொல்லுது. ஆனா 1949 அவங்க அவசர சட்டம் ஒண்ணு பிறப்பித்து இந்தியை மட்டுமே ராஜஸ்தான் மாநிலத்தின் உயர்நீதிமன்ற மொழியாக ஆக்கினார்கள். அதன் பிறகு இந்திய அரசமைப்பு சட்டம் செயலுக்கு வருகிறது. செயலுக்கு வந்தவுடன் அதுக்கு முரண்பாடாக இருக்க அனைத்து செல்லாத போவது போல அது செல்லாத ஆக்கப்பட்டு மீண்டும் குடியரசுடன் ஒப்புதல் பெற்று இந்தி ராஜஸ்தான் மாநிலத்தோட உயர்நிலை மொழியாக ஆக்கப்பட்டது. கூடுதல் மொழியாக ஆங்கிலத்துடன் சேர்த்து ஆக்கப்பட்டது. அதன் பிறகு எல்லாருக்கும் தெரியும், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களோட அலுவல் மொழியான இந்தி ஆக்கப்பட்டது. ஆனா அதன் பிறகு மேற்கு வங்காளம் 1997 கேட்கிறது, நாம 2006 கேட்கிறோம். 2012 தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2012 தனது தாய்மொழியான குஜராத்தி மொழியை உயர்நீதிமன்ற மொழியாக ஆக்க வேண்டும் என்று 2012 கேட்கிறாரு. அதன் பிறகு 2014 இப்போ கர்நாடகா முதலமைச்சர் சீதாராமையா அவர் அப்போ முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய கன்னட மொழியை நீதிமன்ற மொழியாக உயர்நீதிமன்ற மொழியாக ஆக்க வேண்டும் என்று கோர்றாரு. ஆனா இந்த அனைத்தையும் அப்படியே இந்த அனைத்து கோரிக்கைகளும் கிடப்பில் கிடக்கு. அனைத்து கோரிக்கைகளும் 97 இருந்து இன்னும் இன்னைக்கு 2024 27 ஆண்டுகளாக இந்த கோரிக்கைகள் கிடப்பில் கிடக்கு. அதற்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றிய அரசு, மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, உச்சநீதிமன்றம் ஒப்புதல் தரல, அவங்க கருத்து எதிராக இருக்குது, எனவே நாங்க ஆக்கலன்னு சொல்றாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை. பாராளுமன்றம் தான் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கப்படுபவர்கள். அவங்களுடைய விசாரணை நடத்தி அவங்க கொடுக்கும் தீர்ப்பு இந்திய முழுமைக்கான சட்டமாகும். அவ்வளவுதான், சட்டமாகும். ஆனா அப்படி ஒரு தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்பை செல்லாது ஆக்குவதற்கு புதுசா ஒரு சட்டம் ஏற்றலாம். அப்படிதான் ஏற்றிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், பலமுறை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, தேர்தல் ஆணையாளரை நியமிக்கும் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் அதுல இருக்கணும் என்ற ஒரு சூழல் தீர்ப்பு ரெக்கமெண்ட் பண்ணும் போது அதற்கு மாறா உச்சநீதிமன்றத்துக்கு எந்தவித அந்த பங்கேற்பும் தராமல் தேர்தல் ஆணையாளரை தேர்வு செய்யலாம்னு புது சட்டம் ஒன்றிய அரசு உருவாக்கினது தெரியும். அதனால உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்தியா முழுமைக்கும் அது சட்டமாக இருந்தால் கூட அந்த தீர்ப்பையும் மறுத்து புது சட்டம் ஏற்றலாம். ஏற்றி அந்த தீர்ப்பை செல்லாத ஆக்க முடியும். ஆனா இங்க என்ன விஷயம்னா, அது தீர்ப்பு கிடையாது. உச்சநீதிமன்றம் கருத்து என்பது தீர்ப்பு கிடையாது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எல்லாரும் உட்கார்ந்து அவங்க தங்களுடைய அலுவலை ஒழுங்குபடுத்துவதற்காக உட்கார்ந்து பேசும்போது அப்ப என்ன முடிவு பண்றாங்க, இந்த நீதிமன்றத்தை எப்படி நடத்தலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கோப்பும் போகுது. அப்படி எல்லா நீதிபதிகளும் உட்கார்ந்து பேசும்போது இல்ல மாநில மொழிகளை ஆக்க முடியாது, அதுக்கான வசதிகள் இல்லை அப்படின்னு ஒரு காரணம் சொல்லி இப்ப சொல்லியிருக்காங்க. ஆனா 2006 நம்ம முதல்ல கொடுக்கும்போது
அப்போ இருந்த தலைமை நீதிபதி KG பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, மாநில மொழிகளை உயர்நீதிமன்ற மொழியாக ஆக்க முடியாது, இந்தி கனிந்து வளரும் வரை ஆங்கிலம் இருக்கும், அதன் பிறகு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அனைத்திலும் இந்தி கொண்டு வரப்படும் சொல்றாரு. இதான் அவங்களுடைய நோக்கம். இப்ப உச்சநீதிமன்றமோ ஒன்றிய அரசோ மாநில மொழிகளை மறுப்பதற்கு காரணம் அவங்க நோக்கம் இந்தியை கொண்டு வரணும். அதான் சொல்லுது, அரசியல் சட்டத்தோட 348 எளிமையா சொல்லிட்டு போயிடலாம். அந்தந்த மாநிலத்தின் அலுவல் மொழியை உயர்நிலை மொழியை ஆக்கலாம் சொல்லிட்டு போலாம். சொன்னா ராஜஸ்தான் மொழியோட அங்க அங்க அந்த அலுவல் மொழி இந்தி தானே ஆயிரும், பீகாரோட அலுவல் மொழி இந்தி தானே ஆயிரும். ஆனா அதுக்கு மாறா என்ன சொல்றான், 348 இந்தி அல்லது அந்த மாநிலத்தின் அலுவல் மொழி. அப்ப அவன் நினைச்சான்னா தமிழ்நாட்டுல இந்திய உயர்நிலை மொழியை ஆக்க முடியும். அதுக்கு அரசியல் சட்டத்தை வழி சொல்லுது. அதைத்தான் KG பாலகிருஷ்ணன் 2006 சொல்றாரு. இந்தி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அனைத்திலும் ஆக்கப்படும் சொல்றாரு. அதனால மாநில மொழிகளை ஆக்க முடியும் சொல்ல. இதான் அவருடைய உள்ள நோக்கம், உள்நோக்கம். அப்ப மாநில மொழிகளை மறுப்பது, அதான் அரசு ஒரு பிச்சையை கொடுக்கு, நம்மளுக்கு பிச்சை போடுறான். அரசியல் நிர்ணய சபை ஒரு பிச்சையை கொடுத்துருக்கு மாநில மொழிகளுக்கு, நீங்க வேணா ஆக்கிக்கோங்கன்ட்டு. ஆனா அதையும் கூட இந்த ஒன்றிய அரசு இது பிஜேபி மட்டும் இல்ல, ஏற்கனவே இல்ல காங்கிரஸ் அரசு 8 வருஷம் நம்ம 2006 தீர்மானம் போடுறோம், 2014 வரை இந்த காங்கிரஸ் அரசு தான் இருக்கு. அவங்களும் என்ன பண்றாங்க, முடியாதுன்னு அப்படியே கடப்புல கிடக்கு. இப்படித்தான் இது மறுத்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழல் தான் நாங்க தொடர்ச்சியா போராடி கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கை விசாரித்து தீர்ப்பளிக்க அதிகாரம் இருக்கு. அதான் அரசியல் சட்டம் அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்கு. அவங்க ஒப்பீனியன் சொல்ல அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்ப என்ன செய்யணும், மத்திய அரசு நம்மளுடைய கோப்பை உச்சநீதிமன்றத்துக்கே அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்பியது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு நம்ம தெளிவா சொல்றோம். ஆனா ஏன் அனுப்புறன்னு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, 1965 தலைமை நீதிபதிகள் நடந்த அந்த கூட்டத்துல அவங்க கேட்டாங்களாம், அப்படி மாநில மொழிகளை ஆங்கிலத்தோட கூடுதலா மற்ற இந்தியையோ ஆங்கில மொழி மாநில மொழிகளை ஆக்கும் போது எங்கள்ட்ட கருத்து கேட்கணும், உச்சநீதிமன்றத்துல கருத்து கேட்கணும் அப்படின்னு சொன்னதுனால அப்போ 1965 அமைச்சரவை குழு ஒரு தீர்மானிக்குது. என்னன்னா, மாநில மொழிகளையோ அல்லது இந்தியையோ உயர்நீதிமன்ற மொழியாக ஆக்குவதற்கு முன்பு, அப்படி ஒரு கோரிக்கை அதை ஆக்குவதற்கு முன்பு உச்சநீதிமன்ற தலைமை நீதியிடம் கன்சல்ட் பண்ணுவோம், அதை ஆலோசனை கேட்போம் அப்படின்னு தீர்மானிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் 97 மேற்கு வங்காளத்தோட கோப்பை அப்படியே கிடப்புல போட்டு கருத்து கேட்டிருக்காங்க. 2000 நாம கொடுத்த கோப்பை கிடப்புல போட்டு அப்படியே கருத்து கேட்டிருக்காங்க. 2012 அவர் மோடி கொடுத்த குஜராத்தி மொழியை ஆக்க வேண்டும் என்ற அந்த கோப்பையும் கிடப்புல போட்டு கேட்டிருக்காங்க. இந்த சூழலில் தான் அந்த 1965 அந்த அமைச்சரவை குழு தீர்மானம் அது சட்டவிரோதமானது, அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. ஆனா நாங்க இப்ப இன்னைக்கு இல்ல, 2015 சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி சொல்லிதான் உச்ச நீதிமன்றத்துக்கோ உயர் நீதிமன்றத்திற்கோ நீதிமன்றத்தில் எந்த மொழியில் அந்த நீதிமன்றம் நடக்க வேண்டும் என்பதற்கு முடிவு செய்ய அதிகாரம் இல்லை. அது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்றத்திற்கும் அரசாங்கத்துக்கும் அதிகாரம் இருக்குன்னு 2015 தலைமை நீதிபதியோட அறைக்குள்ள நாங்க அமைதியா உட்கார்ந்து எங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சோம். வாயில கருப்பு துணி கட்டிட்டு எங்களோட கோரிக்கையை வச்சுட்டு அமைதியா தெரிவிச்சோம். அப்போ நாங்க கைது செய்யப்பட்டு 1 மாதம் சிறையில் அடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஓராண்டு எங்களுடைய வேலை எங்களுடைய வழக்கறிஞர்கள் தொழில் பறிக்கப்பட்டு அதுக்கடுத்து நாங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப நாங்க தொடர்ச்சியா இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்திருக்காரு. அவர் மாநில மொழிகளை பத்தி ஆகா ஓகன்னு எதையோ பேசிட்டு இருக்காரு, தீர்ப்புகள்லாம் மாத்திரம்ட்டு. ஆனா இங்க மதுரையில புது கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டு விழாக்கு வந்திருக்கும் போது முதலமைச்சர் 3 கோரிக்கைகள் வைக்கிறாரு. 1, நீதித்துறையில் சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும் நீதிபதிகள் நியமனத்துல. அதற்கடுத்து உச்சநீதிமன்ற கிளை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதலாவது கோரிக்கையாக உயர்நீதிமன்றத்தில் எங்களுடைய மாநில மொழி அலுவல் மொழியான தமிழ் மொழியை ஆக்க வேண்டும் என்று 3 கோரிக்கை வைக்கிறாரு. ஆனா அந்த 3 கோரிக்கைக்கும் தலைமை நீதிபதி அரசியல்வாதியை விட தெளிவா ரொம்ப தெளிவா நாசுக்கா நேரடியாக பதில் சொல்லாம போயிட்டாரு. இதை நீ உயர்நீதிமன்ற மொழியாக தமிழ் மொழியை ஆக்கணும் அப்படி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அப்படியே இது பண்ணி இல்ல இது அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் போல இருக்கும், அப்கோர்ஸ் வாண்ட் டு அமெண்ட் தி கான்ஸ்டிடியூஷன் போயிறாரு. அவருக்கு அரசியல் சட்டம் தெரியாதா? தலைமை நீதிபதிக்கு அரசியல் சட்டம் தெரியாதா என்ன? அவருடைய காலத்துல தொடர்ச்சியா இந்த கோரிக்கை தொடர்பாக அந்த கோப்பு வந்திருக்குல்ல, அவர் தெரியாதா? ஆனா அவர் ஏமாத்துறாரு, அரசியல் சட்டத்தை திருத்தணும் போல இருக்கு அப்படின்னு போறாரு. அது மட்டும் இல்லாம நாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை
மாநில மொழிகளை மொழிபெயர்த்திருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு பெரிய வந்து சொல்றாரு. அப்படி சொல்றதுக்கு தீர்ப்பு 2000 தீர்ப்புகளை அவங்க மொழிபெயர்த்ததுல வெறும் 40 தீர்ப்பு தான் தமிழ்ல. கன்னடத்துல வந்து ஒரு 5-6-10 தீர்ப்பு தான், தெலுங்குல ஒரு 10-15 தீர்ப்பு, மலையாளத்துல அப்படித்தான். ஆனா இந்தியில எவ்வளவு? 1900-2000 தான் மீதி எல்லாம். அப்ப இவங்க நோக்கம் வந்து நாங்க மாநில மொழிகளை வந்து தீர்ப்புகளை வந்து மொழிபெயர்க்கிறது வந்து அது ஏமாத்து. இந்தியில மொழிபெயர்க்கத்தான் வந்து இவங்க வந்து சொல்றது. அதான் அவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் சந்திரசூட் சொல்றது. எனவேதான் நாங்க திரும்ப திரும்ப வந்து கடந்த ஓராண்டா இந்த கோரிக்கை நிறைவேற்ற வைக்க வேண்டும் என்பதற்காக ஓராண்டா தொடர்ச்சியா நாங்க வந்து பல்வேறு வகையா வந்து கருத்தரங்குகள், போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இப்போ வரும் 28ஆம் தேதி நாளை மறுநாள்ல இருந்து நீதிமன்ற மொழியாக தமிழ் மொழியை ஆக்க வேண்டும் என்று கூறி கோரிக்கை நிறைவேறும் வரை காலவரையற்ற பட்டினி போராட்டத்தை நடத்த வந்து நாங்க காவல்துறையிட்ட அனுமதி கேட்டோம். அவங்க அனுமதி மறுத்துட்டாங்க. பிறகு நாங்க வந்து வழக்கு போட்டோம். வழக்குல வந்து இது வந்து பட்டினி போராட்டம் நடத்த வந்து சட்டவிரோதம் கிடையாது, எனவே வந்து அனுமதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வர 28ல இருந்து 25 பேர், ஒரு 13 வழக்கறிஞர்கள், 3 சட்டமானவர்கள், ஒரு 10 வழக்காடிகள், தமிழ் பற்றாளர்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம். வர 28ல இருந்து இந்த போராட்டம் நம்மளுடைய நீதிமன்ற மொழியான, நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியை உயர்நீதிமன்ற மொழியாக ஆக்குவதற்கான ஒரு போராட்டம். இது இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த எங்களுடைய போராட்டம் தொடரும். அதுல வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். டெல்லிக்கு போயிட்டு வந்தீங்க, இந்த உயர்நீதி பல்வேறு மொழிகளை வந்து அலுவலக மொழியாக்கணும்னு சொல்லி அந்த மாநாடு நடந்திருக்கு, அதை கலந்துக்கிட்டீங்க. அங்க பேசியவர்கள் என்ன கருத்து சொன்னாங்க? நாங்கள் டெல்லிக்கு வந்து போன 17ஆம் தேதி டெல்லியில நீதிமன்ற மொழியாக அனைத்து மாநிலத்தின் அலுவல் மொழியையும் நீதிமன்ற மொழியாக ஆக்குவதற்கான ஒரு கோரிக்கை மாநாடு வந்து டெல்லியில் நடந்துச்சு. அதில் நானும் கலந்து பேசினோம். இதில் குறிப்பாக வந்து அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் அவர் ஏற்கனவே தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து பிறகு ஜார்க்கண்டில் தலைமை நீதிபதியாக போன மாநிலத்துக்கு போன அவர் கற்பனாயக் அவர்கள் வந்து தெளிவாக பேசினார். மாநில மொழிகளை நீதிமன்ற மொழியாக ஆக்குவதற்கான அந்த நடவடிக்கையில் உச்ச நீதிமன்றத்திற்கு எந்த சட்டப்படியான அதிகாரம் இல்லைன்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை வந்து ஒன்றிய அரசு தான் வந்து முடிவு செஞ்சு ஒப்புதல் தரணும்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார். வந்தவங்க எல்லாருமே அதை சொல்லிட்டார். அது குறிப்பா குஜராத்தில் வந்து அசீம் பாண்டேன் ஒரு மூத்த வழக்கறிஞர் வந்திருந்தாரு. அவர் குஜராத் உயர்நீதிமன்றத்தின் அகமதாபாத் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தோட தலைவராக இருந்தவர். அவர் 2020 ஒரு வழக்கில் வந்து அதை பார்ட்டின் பெருசன் சொல்லுவார், தன்னுடைய வழக்கை தானே நடத்தும் ஒரு வழக்காளி வழக்கு நடத்தும் போது அவர் குஜராத்தில் பேசியிருக்காரு. பேசும்போது அந்த நீதிபதி இல்லை குஜராத்தில் பேசக்கூடாது, நீதிமன்ற மொழி ஆங்கிலத்தில் பேசுன்னு சொல்றாரு. இல்லை எனக்கு குஜராத்தி பேச தெரியாதுன்னு சொன்ன முன்னே அவர் பேச விடாமல் தடுக்கிறாரு. அங்கே உட்கார்ந்துருந்தவருக்கு வந்து பெரிய ஷாக்கா போயிடுது. உடனே அவர் வந்து எல்லாத்தையும் வந்து தேடும் போதுதான் தொடக்கத்துல உயர்நீதிமன்றத்தின் விதிகள்ல, குஜராத் உயர்நீதிமன்ற விதிகள்ல பார்ட்டின் பிரச்சனை தன்னுடைய வழக்கை தானே நடத்தும் ஒருத்தரோட வழக்குல குஜராத்தில பேசலாம்னு இருந்திருக்கு. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு யாரோ வழக்கு போட்டு இல்ல இது வந்து அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, 348 படி வந்து அந்தந்த மாநிலத்தின் அலுவல் மொழி வந்து அந்த உயர்நீதிமன்றத்தின் அலுவல் மொழி வந்து ஆங்கிலம் தான், குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று குஜராத்தி ஆகும் வரை ஆங்கிலம் தான், இங்க ஆக்கல, குஜராத்தி ஆக்கல, அதனால அந்த விதி, அதாவது வழக்காடிகளை தானே தன்னுடைய வழக்கை நடத்துபவர்கள் வந்து குஜராத்தில் பேசலாம் என்ற அந்த விதி வந்து அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது, செல்லாதுன்னு வந்து தீர்ப்பாயிருச்சு. உடனே அவர் அதை பார்த்துட்டு வந்து நொந்து போய் அவர் வழக்கறிஞர் சங்கத்தோட தலைவர், உடனே அவர் என்ன பண்றாரு, கவர்னரை பார்த்து குஜராத்தி மொழியை, ஏன்னா மோடி தான் ஏற்கனவே கேட்டிருக்காரு, அப்ப இவர் என்ன பண்றாரு, 2021 குஜராத் மொழி ஆக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாரு, போய் பேசுறாரு, எல்லாமே கவர்னரை போய் பார்த்து பேசுறாரு, பத்திரிகையில் செய்தியாகுது. இது தெரிஞ்ச மற்ற பெரும்பான்மை வழக்கறிஞர்கள் இல்ல கூடாது, நீங்க தேவையெல்லாம் படிக்கிட்டு இருக்கீங்க குஜராத் மொழியை கேட்டு அப்படின்னு வந்து பிரச்சனை பண்றாங்க. இவரு சொல்றாரு, எதுக்கு பண்றீங்கன்னு பிரச்சனை பண்ணும் போது அவங்க வந்து இவருக்கு ஒரு கடிதம் தர்றாங்க. 2 காரணம் சொல்றாங்க. ஒண்ணு, குஜராத்தி மொழி உயர்நீதிமன்ற மொழியாக வந்தால் உயர்நீதிமன்றத்தோட டிக்னிட்டியும் டெக்கோரம் போயிருமா, அதோட மாண்பு கெட்டு போயிருமா, மாண்பு மரியாதையும் கெட்டு போயிரும், யாரு பெரும்பான்மை வழக்கறிஞர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2வது காரணமா சொல்றது, விசாரணை நீதிமன்ற நீதிபதி வழக்கறிஞர்கள் வழக்கு நடத்த படையெடுத்து வந்துருவாங்க அப்படின்னு 2 காரணத்தை சொல்லி அவர் கடிதம் கொடுத்தாலும் நீங்க இதை தலையிடக்கூடாது, இதை வந்து கொண்டு வரக்கான முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு வந்து பிரச்சனை பண்றாங்க. இவர் என்ன சொல்றாங்க, தலைவராக இருந்தா தான் நீங்க இது பண்ணுவீங்க, நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் வந்து போய்க்கிறேன், அவருடைய தன்னுடைய லெட்டர் பேட்ல வந்து கவர்னருக்கு லெட்டர் கொடுத்து முயற்சி பண்றாரு. இல்ல நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது,
ஏன்னா நீங்க தலைவரா இருக்கும்போது நீங்க பண்ணாலும் அது வந்து பாதிக்கும் அப்படின்னு உடனே அவருக்கு வேற வழி இல்லை, ரெண்டே முடிவு தான் எடுக்கணும். ஒண்ணு தன்னுடைய தாய்மொழியான குஜராத் மொழியை நீதிமன்ற மொழியாக்குவதற்கு வேலை செய்யறதா, இல்ல தலைவரா இருக்கிறதா. உடனே அவர் என்ன முடிவு பண்றாரு, தலைவர் பதவி வேண்டாம்னு டிசைன் பண்ணிட்டு போயிரு பாருங்க. அப்ப குஜராத் உயர் நீதிமன்றத்தில் உள்ள பெரும்பான்மை நீதிபதிகள் குஜராத்தி வேண்டாங்கிறாங்க. தன்னுடைய தாய்மொழி உயர் நீதிமன்றத்தில் மொழியாக இருந்துச்சுன்னா அந்த உயர் நீதிமன்றத்தினோட டிக்னிட்டியும் டெக்கரமும் வந்து போயிடும் வந்து கேடுகட்டவன்னு சொல்றாங்க. ஆனா ரசூல் கம்சத் என்ன சொல்றாரு, அவார் மொழி கவிஞர், என்னுடைய தாய்மொழி நாளை இறந்து விடும் என்றால் நான் இன்றைக்கே செத்து விடுவேன்னு சொல்றாரு. ஆனா வெக்கம் கட்டவங்க அவங்க குஜராத்தி மொழி வந்துச்சுன்னா அது வந்து கோர்ட்டோட டிக்னிட்டி டெக்கோரம் போயிருன்னு சொல்றாங்க. அவங்களோட சுயநலத்தோட இருக்காங்க. ஏன்னா விசாரணை நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர்கள் தங்களுடைய வழக்கை வந்து நடத்த வந்துருவாங்க, நம்மளுக்கு வந்து தொழில் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் இங்கேயும் அப்படித்தான் இருக்காங்க. இங்க உள்ள பெரும்பான்மை வழக்கறிஞர்கள் வந்து அவங்களும் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்காங்க. தமிழ் வந்துச்சுன்னா தங்களுடைய முற்றுரிமை போயிடும், மற்ற வழக்கறிஞர்கள் வந்து விசாரணை நீதிமன்ற வழக்கறிஞர்கள் வந்து வழக்கு நடத்த வந்துருவாங்க, அவங்களுடைய மேல்முறையீட்டு வழக்கு அவங்களே நடத்திடுவாங்க, நம்மகிட்ட தரமாட்டாங்க, நம்மளுக்கு தொழில் வந்து குவியாது, நம்மகிட்டே வந்து வழக்குகள் குவியாது அப்படின்னு வந்ததுனாலதான் வந்து அவங்க வந்து பெரும்பான்மை வழக்கறிஞர்கள் வந்து மௌனமா எதிர்த்து தெரிவிக்கிறாங்க. நாங்க ஒரு சின்ன குழு வந்து இதுக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தாலும் அவங்க மௌனமா இருக்காங்க. எனவே டெல்லி அந்த கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடந்தது. அதுல அமலப்படுத்துறோம், தலைநகர்ல உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரமே இல்லை, உயர்நீதிமன்ற மொழியாக அந்த மாநில மொழிகளை ஆக்கும் அந்த நடவடிக்கையில் உச்ச நீதிமன்றத்துக்கு அரசியல் சட்டப்படி அதிகாரம் இல்லை, உச்ச நீதிமன்றம் அரசியல் சட்டத்தை மீறுகிறது, ஒன்றிய அரசு தேவையில்லாம கோப்பை அனுப்பி ஒன்றிய அரசு அரசியல் சட்டத்தை மீறுகிறது என்று நாங்க வந்து அங்க வந்து தெளிவா முடிவு எடுத்திருக்கோம். அதை வந்து பத்திரிகை செய்தியாகவும் கொடுத்துருக்கோம். அந்த பத்திரிகைகள் வந்து தெளிவா வந்து போட்டிருக்காங்க அந்த செய்தியை. இப்ப என்னன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் வருது ஆங்கிலத்துல வருது, அவங்க நீதிபதி என்ன சொல்றாங்களா, ஆங்கிலத்துல தீர்ப்பு இருந்தாதான் சரியா இருக்கும், ஏன்னா தவறாக புரிந்து கொள்ளப்படுது தீர்ப்பு, மற்ற மொழிகளை மொழிபெயர்க்கின்ற போது தவறாக புரிந்து கொள்ளப்படும், அதெல்லாம் ஒரே மாதிரி இந்தியா முழுக்க ஒரு சீர்மையா இருக்கட்டும், அதனால ஆங்கிலமே இருக்கட்டும் சில பேர் சொல்றாங்க. இல்ல அது வந்து ஏமாத்துங்க. உச்ச நீதிமன்றத்தில் உள்ள ஏற்கனவே உள்ள தலைமை நீதியா இருந்த ரமணா அவர் வந்து தெளிவா சொல்றாரு. ஒரு வழக்கில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதாவது இந்த இதான் அந்த டெல்லியில வந்து புகையா வருது இல்ல, அந்த தூசி வந்து மாசுக்கு வரும்போது அப்போ எல்லாரும் பேசும்போது பஞ்சாப் ஹரியானா விவசாயிகளை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவர் கூட இருந்த நீதிபதி வந்து திட்டுறாரு. அதையே காரணம் சொல்லாதீங்க, மற்ற இதெல்லாம் வந்து சூழலுக்கு கேடு பத்தி பேசாதீங்க, இவங்களை மட்டும் குறை சொல்லுங்கன்னு சொல்லி போது நானும் விவசாய குடும்பம் தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்போ உள்ள இந்திய தலைமை வழக்கறிஞர் சொல்றாரு, இல்ல இல்ல நாங்க அப்படி சொல்லல, ஆனா பத்திரிகைகள் தான் வந்து தவறா செய்தியை வந்து புரிஞ்சுட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க மொழியை வந்து தவறா புரிய தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரமணா சொல்றாரு, நானும் வந்து பெரிய இங்கிலீஷ்காரன் கிடையாது, எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து பெரிய ஆழமான தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஒரு சிரிப்பான இது, இந்த ரஃபேல் விமான அந்த ஊழல் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வரும்போது இவங்க என்ன சொல்றாங்க, ஒன்றிய அரசு வந்து என்ன சொல்லுது, நாங்க இது தொடர்பான வந்து அனைத்து விவரங்களையும் அக்கௌண்ட் குழு அதை பாராளுமன்ற கணக்கு குழுவிடம் வந்து தாக்கல் செய்து விட்டோன்னு வந்து என்ன பண்றாங்க, அந்த தீர்ப்புல சொல்லுது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது, பாராளுமன்ற கணக்கு குழுவிடம் இவங்க வந்து தொடர்பான எல்லா விவரங்களும் இது பண்ணியிருக்காங்க, அதனால இதுல நாங்க தலையிட வந்து அவசியம் இல்லை, ஏன்னா பாராளுமன்ற கணக்குழுவை எடுத்து பார்த்துட்டாங்க, அதனால தலையிட தேவையில்லைன்னு வந்து அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த பாராளுமன்ற கணக்கு குழுவோட தலைவர், எதிர்கட்சி தலைவர் வந்து மல்லிகார்ஜுன கார்கே, அவர் அடுத்த நாள் வந்து செய்தியை பார்த்துட்டு வந்து புலம்புறாரு, ஐயோ அப்படி அந்த ஃபைலை என்கிட்ட வரவே இல்லைன்னு சொல்றாரு. உடனே வந்து ஒன்றிய அரசு வந்து கூலா சொல்லுது, இல்ல இல்ல உச்ச நீதிமன்றம் வந்து நாங்க கொடுத்த வந்து அறிக்கையை வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, நாங்க இஸ்ன்னு தான் பயன்படுத்தணும் பிரசிடென்ஸ. உங்களுக்கு தெரியும் பிரசிடென்ஸ் வந்து நடைமுறையை சொல்றது, சூரியன் வந்து எப்பயும் வந்து கிழக்குல உதிக்கும்ல, அதே போல நடைமுறை சொல்றது. நாங்க வந்து இந்த இதை வந்து எப்பயும் வந்து பாராளுமன்ற குழு தாக்கல் செய்வோம்னு தான் சொன்னோம், ஒவ்வொரு எல்லா விவரத்தை தாக்கல் செய்ய சொன்னோம், உச்ச நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்டதாக வந்து பாசனத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, வாசன் போட்டு, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்றேன், பாத்துக்கோங்க. அப்ப உச்ச நீதிமன்றமே டென்ஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. கிண்டுல செய்தியா வந்திருக்கு, கிண்டுல வந்து நடுவில் வந்து ஒரு செய்தியை போட்டு வச்சிருக்கான். அப்ப இவங்க உச்ச நீதிமன்றம் வந்து இவங்க வந்து ஆங்கிலத்தை தான் தப்பா புரியுறாங்க, தாய்மொழி யாரும் தப்பாலாம் புரிய மாட்டாங்க. தாய்மொழியில வந்து எப்படி தப்பா புரிய முடியும், தாய்மொழியில தான் வந்து நான் என்னுடைய விவரங்களை வந்து வழக்கு விவரங்களையும் சட்ட விவரங்களையும் வந்து நுணுகி ஆழமா சொல்ல முடியும். ஆனா ஆங்கிலத்தை சொல்லும் போது சொல்ல தெரியாம இங்கிட்டு மாத்தி வள கொலைகள் தான் சொல்ல முடியும். அதெல்லாம் வந்து குழப்பம் எப்போ வரும்னா அந்நிய மொழியில பேசும்போது தான் குழப்பம் வரும், அந்நிய மொழியில மொழிபெயர்க்கும் போது தான் நம்மளுக்கு சரியான வார்த்தை கிடைக்காம குழப்பம் வரும். அது மற்றபடி தாய்மொழியில பண்ணும்போது தெளிவா தான் இருக்கும். அலகாபாத்துல வரக்கூடிய புகழ்பெற்ற தீர்ப்புகளா வந்திருக்கு, ஆனா எல்லாரும் இந்தி மொழியில தான் வந்திருக்கு, அப்ப மட்டும் ஏன் மறுப்பு தெரிவிக்க மறுக்கிறாங்க? ஆங்கிலம் வேணும்னு சொல்லக்கூடிய நீதிபதிகள் அலகாபாத்தில் வரக்கூடிய அந்த தீர்ப்புகள் அனைத்துமே இந்தியிலே வந்திருக்குல்ல,
அப்ப ஏன் இந்தியில அவங்க வெளியில அனுமதிச்சாங்கிற கேள்வி இருக்குல்ல. அதான் அதுதான் கேஜி பாலசனே சொல்றாரு 97ல, நாங்க மாநில மொழிகளை ஆக்க மாட்டோம், இந்தி வளர்ந்து கனிந்து அதாவது அந்த அதோட இடத்தை அடையும் வரை ஆங்கிலம் இருக்கும், அதற்கு பிறகு வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அனைத்திலும் வந்து நாங்க வந்து இந்தியை கொண்டு வருவோம்னு சொல்றாரு. அப்ப அவங்க நோக்கம் வந்து இந்தியை கொண்டு வர்றதுதான். அப்ப இந்தி எவ்வளவு வந்து வளராம அதோட தகுதி இல்லாம இருந்தா கூட அதை தகுதிப்படுத்துறோம், அதை எல்லா பயன்படுத்தி தகுதிப்படுத்துவோம், பிறகு வந்து இந்தியை கொண்டு வருவோம். ஆனா மற்ற மாநில மொழிகளை அதை தகுதிப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம். அதுக்கு தகுதி இருந்தா கூட நாங்க வந்து விட மாட்டோம் தான் உங்களோட நோக்கமா இருக்கு. இப்ப வந்து நீங்க உண்ணாவிரதம் வந்து வர 28ஆம் தேதி அனுமதி கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல நடக்குது? இப்ப திமுக ஏற்கனவே வந்து 2006ல குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா அவனுக்கு ஒப்புதல் அன்னைக்கு திமுக ஆட்சி தான் இருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஆதரவு தராங்களா? ஆமா, அவரு இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஏற்கனவே வந்து இங்க மதுரையிலையும் பேசினாரு. அதே போல அதுக்கு முன்னாடி வந்து அவரு நீதிபதி உச்சநீதிமன்ற கவுல் வந்து இந்த மனித உரிமை ஆணைய கூட்டம் நடக்கும்போது அப்பையும் வந்து பேசுறாரு. அவர் ஒவ்வொரு முறையும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. தமிழ்நாடு அரசு வந்து கோரிக்கை வச்சிருக்கதா சொல்றாங்க. ஆனா ஒன்றிய அரசு தான் வந்து மறுத்திருக்காங்க. அவரு பாமக தலைவர் ஐயா ராமதாஸ் கூட தமிழ்நாடு அரசு மீண்டும் ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு மறுபடியும் வந்து ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. இப்ப நீங்க 28ஆம் தேதி உண்ணாவிரதம் இருக்கிறீங்க. நீங்க அனைத்து கட்சிகளுக்கும் ஏதாவது வேண்டுகோள் கொடுத்துருக்கீங்களா போராட்டத்துக்கு ஆதரிக்க? நாங்க இந்த 28 உண்ணாவிரத்துக்கு முன்னாடி பார் கவுன்சில் எங்களுடைய வழக்கறிஞர் குழுமத்துல பாண்டிச்சேரி தமிழ்நாடு வழக்கறிஞர் கொடுத்து ஒரு பெரிய ஒரு கருத்தரங்கு நடத்துறோம். அதுல எங்க வழக்கறிஞர்கள் குழும தலைவர் அமல்ராஜ் மற்ற எல்லா வழக்கறிஞர்கள் வந்து நடத்துறோம். அதன் பிறகு 5 நாள் ஆர்ப்பாட்டங்க ஒவ்வொரு வாரமும் வந்து வெள்ளிக்கிழமை வந்து 5 நாள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து முன்னாடி நடத்துறோம். முழு நாள் ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து அனைத்து கட்சிகள் அமைப்புகளோட சேர்ந்த பொறுப்பாளர்கள் எல்லாரையும் வர வச்சு பேசணும். அதன் அடிப்படையில் தான் வந்து அவங்களுக்கு வந்து செய்தியை வந்து முழுமையா வந்து இந்த செய்தியை கொண்டு போயிருக்கோம். அப்ப அவங்க எல்லாமே வந்து இது தொடர்பாக வந்து ஒரு புரிதலோட ஆதரவா இருக்காங்க. அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு வந்து சிபிஎம்மோட வழக்கறிஞர் அணி அயிலு வந்து மதுரையில் வந்து மாநாடு நடத்தினாங்க. அவங்க அந்த மாநாட்டில் வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க, உச்சநீதிமன்றத்துக்கு வந்து அருகே இல்லைன்ட்டு. ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் வந்து அவங்களும் வந்து புரிஞ்சு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் சந்துரு பேசும்போது கூட வந்து சொல்லியிருக்காரு. எனவே இதை வந்து இது வந்து எல்லா கட்சிகளுக்கும் இந்த செய்தி போயிடுச்சு. அவங்க எல்லாரும் வந்து இதுக்கு ஆதரவு வச்சிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்தவரை பிஜேபி, காங்கிரஸ், தேசிய கட்சியில இருந்து மற்ற தமிழ் அமைப்புல எல்லாருமே இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. ஆனா ஆகதான் மாட்டேங்குது. 2006ல இருந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு வரீங்க. ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியுது. விழிப்புணர்வு வந்து ஓரளவுக்கு மக்கள்கிட்டே வந்திருக்கு. நீ அவங்க வழக்கறிஞர்கள்ட்ட நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதனால உங்களுடைய போராட்டம் வந்து வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி. தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.